இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ஃபயர் ஹெட் தான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். இந்த மாதிரி 6 போட்டிகள் வந்து நடக்க போகுது. அதில் வந்து நீங்கள் ஒரு போட்டியில் வந்து தோக்கலாம், அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு போட்டியிலே வந்து யாரும் தோக்கக்கூடாது. நீங்கள் பின் வர்ற போட்டிகள் வேணால் வந்து ஒரு போட்டியில் வந்து தோக்கலாம். அந்த மாதிரி 6 ஸ்டேஜஸாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு போட்டி சொல்ல, இந்த போட்டி வந்து இது வரைக்கும் டீமன் கிளான்லேயே வந்து சில நூற்றாண்டுகளாக வந்து யாருமே வந்து 6th டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணதே கிடையாது. இப்படிக்கு வந்து அந்த கல்ட் லீடர் இருப்பான்ல, அவனும் கூட அந்த 6th டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனும் அப்புறம் அந்த சரக்கு போதை கையும் வந்து 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே வந்து சரி இப்போ வந்து பேசியெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து தொடங்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே வந்து ஷாக் ஆகும். எப்பட்றா அதுக்குள்ளேயே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுத்தீங்க, அதுக்குள்ளேயே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதா? இதை பற்றி எதுவுமே வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லை, நாங்கள் இன்னும் எதுக்குமே தயாராகன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பதட்ட நிலைமையில் இருக்க அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க வர்றாங்க கைஸ். அவங்க வந்து ஒரு ஃபீமேல். அவங்க வந்து சவுண்டு கிளான்னு சொல்லப்படுற அந்த கிளானோட வந்து லீடர் ஹெட் மாதிரி. சொன்ன மாதிரி 6 முக்கியமான கிளானில் வந்து இந்த சவுண்டு கிளானும் வந்து ஒரு கிளான் தான். இவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் டெஸ்ட்டு வந்து சவுண்ட் டெஸ்ட்டு தான். இது வந்து அவங்க கொடுக்குற அந்த சவுண்டை வந்து எந்தளவுக்கு உங்களால் இன்டியூர் பண்ண முடியுதோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு வந்து போவீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து குறைஞ்சது 1 நிமிஷமாவது நீங்கள் என்டியூர் பண்ணித்தாகணும் அந்த சவுண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்க இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த அவங்க ரிலீஸ் பண்ணுற அந்த சவுண்டு வந்து ஒரு கியூஐ கலந்து அனுப்புவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து கியூஐ மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த இளவரசர்களை தவிர்த்து. ஏன்னா இளவரசங்க வந்து ஒரு நல்லா ஒரு கோல்டன் ஸ்பூன் மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பில்ஸ் கொடுப்பாங்க. அந்த பில்ஸ் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வயசு வந்து கொஞ்சம் ஒரு அந்தளவுக்கு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்காவது வந்து அவங்க உடம்புல வந்து கியூஐ இருக்கும். இதில் வந்து நியாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இதோட காமன் வந்து கியூஐ தான் வந்து அவங்க அப்படி மீன் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக அவள் வந்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னு வந்து அது ஹீரோவும் வந்து நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்காவது கியூஐன்னு என்னென்னு தெரியும், கொஞ்சம் கேதர் பண்ண தெரியும். ஹீரோக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு பச்சை மண்ணு மாதிரி தான் ஹீரோ. அவன் வந்து இந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணி விட அது வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லா இயரையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சில பேர் வந்து ஃபெயிண்டாகி விழுந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற இளவரசர்களெல்லாம் இருந்துட்டு இது எனக்கு நடக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் வந்து எங்களோட கிளான்ஸில் சேர்ந்த முக்கியமான ஆட்களெல்லாம் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அந்த பில் கொடுத்து நாங்கள் வந்து கொஞ்சமாக எங்களோட இன்டர்னல் எனர்ஜி வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், 1 நிமிஷம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பாதி பேர் வந்து இதில் வந்து தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. போக வந்து சவுண்டு வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ அவங்கள வந்துட்டு எதுக்கு வந்து இந்த மாதிரி மேடம் வந்து நிறுத்தாமல் வந்து வாட்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்க. அவள் வந்து வாட்சிட்டே வந்து நினச்சிட்ருப்பா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாருமே வந்து தோற்று போயிருக்கணும். இந்த 6 இளவரசர்கள் நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்புல வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. ஆனால் எப்படி அந்த நாய் நிற்கிறான், அவன் ஏன் வந்து கீழே விழுல அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து அங்கே ஒன்றுமே ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லாமல் நின்றுட்டு இருப்பார். எல்லாத்துக்கும் வந்து ஒன்றுமே புரியுது. அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு எப்பட்றா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து ஹீரோ வந்து அந்த கொல்ற ஸ்கெட்ச் போட்டிருப்பான். அவன் வந்து சின்ன ஒரு குட்டி கொஞ்சம் தான். அவங்க எல்லோரும் வந்து ஹீரோ பார்த்து வந்து ஒரு வியர்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஏன் வந்து எனக்கு எந்த சவுண்டுமே வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேனோ தான் வந்துட்டு சொல்லும், மாஸ்டர் இந்த மாதிரி உங்களோட காதில் வந்து எக்ஸ்ட்ரா சவுண்டு வந்து வர்ற மாதிரி இருந்துச்சதுனால நான் வந்து உங்களை டெம்பரவரியாக வந்து உங்களை வந்து டெஃப் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து காது கேட்காத மாதிரி பண்ணிட்டேன். இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் மூலமாக வந்து ஹியூமனால் வந்து கேட்க முடியாதான ஒரு மைன்யூட் வைப்ரேஷன் வந்து இவங்க திரும்ப வாசிக்கும் போது நம்ம இயர் ட்ரம்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ரீசனை வந்து நேனோ சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறேன் நேனோ அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே அதனால தான் வந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் எனக்கு எதுவுமே கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது வந்துட்டு ஆமாம் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து என் மேலே கடுப்பில் இருக்காங்க போல், எல்லோரும் வித்தியாசமான பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த நேனா வந்து ஸ்கேன் பண்ணிட்டு காட்டுது. இந்த மாதிரி அந்த வாசிட்டு இருக்கிற உமன் வந்து ரொம்ப கடுப்புலையும் இருக்காங்க, உங்கள் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடுப்புலையும் கொஞ்சம் குழப்பத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வந்து ரீட் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஹீரோ வந்துட்டு நேனோ அவங்க என்னை பார்க்குறத வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உங்களை வந்து பிளைண்ட் ஆக்கிட்டுமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த ரெட் ஹேர் அப்புறம் அந்த ட்ரங்கன் 2 பேருமே வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி வந்து இவனுக்கு வந்து
என்டியூர் பண்ணி நிற்கிறான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை கொடுத்த உறுதியை மீறிக்கினா யாராவது வந்து ஹீரோக்கு இன்டர்னல் எனர்ஜி எப்படி கேதர் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் போக இன்னும் ஹார்டன் பண்ண ஆரம்பிக்கிற. ஹார்டர் பண்ணோடனேயுமே வந்து அந்த இளவரசர்கள் வாயிலேருந்தே வந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ரெட் கார் வந்துட்டு ஏய் நிறுத்து, நீ இப்படியே போயிட்டு இருந்தால் நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது எல்லாமே வந்து ஒரு அமைதியானதுக்கப்புறம் வந்து ஹீரோ வாயிலேருந்து வந்து ரத்தம் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பார். எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா ஹீரோ தான் வந்து இந்த மாதிரி நேனோ கட்டை வந்து நான் இப்படியே விட்டுருந்தா வந்து எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும், அதனால் வந்து என்னை வந்து ரத்தம் வாமிட்டு வந்து வரவே இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு கமெண்ட் கொடுக்க, அது ஹீரோ சொன்ன மாதிரியே வந்து அது ப்ரொசீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கார் வந்துட்டு இவன் வந்து சாகக்கூடாது, இவன் வந்து ட்ரைனிங் இதில் மட்டும் சும்மா டெஸ்ட்லேயே வந்து சேர்த்தானா இது கடைசியில் எனக்கு தான் வந்து ஒரு பின்னாடி பேராக வந்து மாறிடுன்னு சொல்லிட்டு அவன் போய் ஹீரோ வந்து பார்க்குறான். ஹீரோவை பார்த்துட்டே வந்து இவன் இவ்வளோ நேரம் எப்படி என்டியூர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து ஹீரோவோட அந்த நாடி துடுப்பு தொட்டு பார்த்தா அப்படி ஒரு அறிகுறியே இல்லை. இவன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாதப்போ அப்போ இந்த பையன் வில் பவரில் தான் இவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கானா, டே இவனை இப்போ வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போங்களான்னு சொல்ல அங்கே சில ஆட்கள் வந்து ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெட் கார் வந்து அந்த உமன் கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லை மீறி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படி பார்த்தா அந்த பையனை தான் வந்து உறுதியை மீறி இந்த மாதிரி யாரோ வந்து அவனுக்கு கலைகள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்து அந்த பையனை செக் பண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன சொல்ல வர்றீங்க, அந்த பையன் வந்து என்டியூர் பண்ணது வில் பவர் அப்படின்னு சொல்லி வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் 2 பேர்த்தினா வந்து ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ட்ரங்கன் அவன் வந்துட்டு டேய் நீ இப்படி தான் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டே வந்து இது பண்ணுவியாடா, உன்னோட கவனிப்பில் வந்து ஒரு ஆள் வந்து இப்போ செத்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 பேரும் வந்து சின்ன குழந்தை மாதிரி சண்டை கட்டுறாங்க. 2 பேரும் வந்து சும்மா அவங்களோட QI தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸில் வந்து அந்த இம்பேக்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவனும் வந்து நார்மலானு கிடையாது. எப்படி அந்த ரெட் ஹேரை வந்து லெஃப்ட் ஹேண்டோ அதே மாதிரி இந்த ட்ரங்கன் வந்து ரைட் ஹேண்டு மாதிரி அப்படி இவங்க 2 வந்துட்டு இப்போ அந்த ட்ரங்கன் வந்து அங்கே இருந்துட்டு போயிடும். போகிறப்ப வந்துட்டு இவனுக்கெல்லாம் ஒரு மயிருக்கு லாக்கி கிடையாது, நான் மட்டும் அந்த பையனை மட்டும் இப்போ போய் செலக்ட் பண்ணுறது வந்து எனக்கு அது சரியாப்படுது, நான் போய் என்னோட டிசபிள் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹேருமே வந்து அதை தான் நினைப்பான். இவன் மட்டும் அந்த பனிப்பெண்ணுக்கு பறக்காமல் ஒரு இளவரசனாக பிறந்துருந்தானா இந்நேரம் தான் நான் கண்டிப்பாக டிசபிளாக்கி வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த ட்ரங்கன் வந்து ஹீரோ வந்து டிசபிளாக மாற்றுறதுக்கு வந்து அங்கே போயிடுவாங்க கைஸ். அப்போ அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு போகும்போது அங்கே ஒரு டாக்டர் இருப்பான். அவன் வந்துட்டு என்னப்பா இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் எந்த பேஷனுமே நான் அந்த பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இவன் பார்த்துட்டு பேஷண்ட் வந்துட்டான்னு சொல்லி இவன் ஹாப்பி ஆகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ஹீரோ வந்து பார்த்துட்டு இவனுக்கு இன்டர்னல் ஆர்கனில் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேனோ மிஷின் வந்து ஹீரோ சொன்ன மாதிரி அந்த கமெண்ட் கொடுத்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் டேமேஜ் பண்ணாலும் வந்து அதே வந்து செல்ஃப் ஹீல் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த ப்ராசஸ் டிலே பண்ணு, இப்போ மட்டும் நான் மாட்டினேன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னோட நிலம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுருப்பாரு. இவன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அவனை கொண்டு போய் அங்கே படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் கொஞ்சமாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கே படுக்க வச்சுட்டு இருப்பான். அப்படி படுக்க வச்சுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ட்ரங்கன் வர்றான். ட்ரங்கன் இவன் வந்துட்டு யாரா திடீர்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது இவன் வந்து அந்த கார்டியன் மாதிரி அந்த டெமானிக்கில் இருக்கிற ஒரு டீச்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீ என்ன சொல்ல வர, நான் வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு டேரெக்டாக வந்து ஹீரோ பார்க்க தான் போவான். போயிட்டு இருக்கும்போது இல்லை அவர் வந்து கொஞ்சம் அடிபட்டு கிடக்குறாரு, அவர் வந்து இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இரு எனக்கு தெரியும் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட போய் அவன் பேசிகிட்டு இருப்பான். பரவாயில்ல பையா, நீ வந்து உன்னோட வில் பவர் மூலமாக வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்டியூர் பண்ணது அசாத்தியமான விஷயந்தான், நீ வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து எப்படியோ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அதை படுத்துட்டு இருப்பார். இவன் வந்துட்டு டேய் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி நடித்தது போதுண்டா எந்தர்றா இல்லைன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட QI யூஸ் பண்ணி ஹீரோவை வந்து லெவிட்டேட் பண்ணுவான். அப்படியே வந்து ஹீரோவை தூக்கும் போது இவனும் பார்த்து சாக்கான், வெறும் QI யூஸ் பண்ணியே இவர் இந்தளவுக்கு லெவிட்டேட் பண்ணுற அளவுக்கு இவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டு குட்டி பையா இப்போ நீ முழிக்கணும்னு சொல்லி வையன், இப்போ நீ மட்டும் முழிக்கிறீன்னு வையன் உன் முகரையிலேயே வந்து ஒரு குத்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை குத்திராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முழிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க நேரத்துக்குள்ள வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அங்கே வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து யாரையுமே வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஒரு
ஹாஸ்பிட்டலைஸ்க்கு வந்து அனுப்பலை, ஆனால் ஏன் உன்னை மட்டும் அனுப்பியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஆமாம் எனக்கு வந்து இது கொஞ்சம் வீடாக தான் இருக்குது, ஏன்னா நான் உழுறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே நிறைய பேர் வந்து பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சமாவது QI யூஸ் பண்ணுறதுன்னா எப்படின்னு தெரியும், அதனால் வந்து அவங்க ஹீல் பண்ணிக்குவாங்க, அவங்கள தன்னைத்தானே வந்து ஹீல் பண்ணிக்குவாங்க. ஆனால் உன்ற நிலைமை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, உனக்கு QIனாலே என்னென்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடம்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் வந்து எப்படி ஃபஸ்ட் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் செகண்ட் டெஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ட்ரங்க் வந்துட்டு சரி நீ கவலைப்படாத, நீ ஏன் வந்து என்னோட டிசிபிள் ஆகக்கூடாது, நீ மட்டும் என்னோட டிசிபிள் ஆனின்னு வையேன், நான் வந்து உனக்கு QI கேதர் பண்ணுற டெக்னிக் எப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன இவர் வந்து அந்த உறுதியும் மீறியுமே வந்து அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஆனால் நான் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் சில ப்ரிவிலேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து லைப்ரரி விசிட் பண்ணால் மார்ஷல் ஆர்ட்ஸ் கொஞ்சம் என்னால் வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அந்த ரெட் ஹேர் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல, அந்த நாய் அப்படி தான், சரி நான் சொல்கிறது கேளு, அந்த லைப்ரரி இருக்குது பாரு, அங்கே வந்து நீ நினச்ச அதாவது நீ நினச்சதுக்கு அப்போ வந்து நீ வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிற இடம் கிடையாது அது வந்து உனக்கு குறிப்பிட்ட டைமில் தான் வந்து நீ வந்து போகணும், அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் நீ அந்த விஷயத்தையும் வந்து காப்பி பண்ணவும் முடியாது, நீ ஜஸ்ட் அதை மெமரைஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு மெமரைஸ் பண்ண முடியுமா, இதுவே வந்து ஒரு பெரிய லக்கு தான், நான் மட்டும் நேனாக யூஸ் பண்ணேன்னா என்ன மாதிரி வந்து அங்கே யாருமே வந்து மெமரைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த ட்ரங்க்னு இருந்துட்டு சரி நீ இப்போ என்ன சொல்ல வர்ற எனக்கு டிசபிளாக மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ வந்துட்டு அவர் எப்படி ஒரு ஓத் மாதிரி எடுக்கிறாரு, நான் வந்து உங்களோட டிசிப்ளாக வந்து மாறக்கு வந்து நான் தயாராக இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு டீச்சரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து ஒரு மேனுவல் வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பான், இந்த மேனுவல் வந்து QI கேதர் பண்ணுற டெக்னிக்கலாக இருக்குது, இதை வந்து நீ கற்றுக்கிட்டு வச்சுக்கோ, ஜஸ்ட்டு உன்னால் இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து உன்னால் கற்றுக்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ, நான் திரும்ப வந்து வருவேன், இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போய்ட்டு திரும்ப வரேன், அதுக்குள்ளே நீ வந்து எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ போனதுக்கப்புறம் அந்த ரெட் ஹேர் கட் தான் போகுது, அங்கே வந்து எல்லாருமே வந்து மயக்கமான நிலைமையிலேருந்து சில ஆட்கள் மட்டும் தப்பிச்சிருப்பாங்கள்ல, அதில் வந்து அந்த இலவசர்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹீல் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு விஷயமே இல்லாத மாதிரி, ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து QIன்னு ஒன்று இருக்கும், அதுலேயே வந்து 2 முக்கியமான ஆட்கள் அந்த இளவரசர்களே வந்து 2 முக்கியமான ஆட்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும்போது அந்த இளவரசர்களவே கம்பேர் பண்ணும்போது அந்த கிளானில் இருக்கிற 2 பேர் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் பெட்டராக இருப்பாங்க. இவன் வந்துட்டு இந்த அகாடமியில் இருக்கிற இந்த 10 இயர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருப்பான். இப்போ சீனங்கட்டை ஹீரோத்தை போய் அவன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போக அதுக்கு ஹீரோ வந்துட்டு இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எனக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த அடுத்த டெஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 15 டேஸில் வந்து அதாவது இன்னும் ஒரு 3 வீக்ஸில் வந்து ஆரம்பிச்சிடும், நீ வந்து 2 வீக்ஸ் வந்து இங்கேயே தான் இருக்க வேண்டிய நிலமையாக போயிடுச்சு உன்னால் வந்து அந்த 2 வாரத்துக்கு வந்து இங்கேருந்து எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, என்னால் வந்து இது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாது, நான் வந்து இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நீ வந்து ரெஸ்ட் எடுத்தாகணும், அதுக்கு பதிலாக வந்து உன்னோட மாஸ்டர் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறாருல அதை வந்து நான் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோக்கு வந்து அவன் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ வந்து ஹீரோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறான், இவன் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸே கற்றுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் இவனோட உடம்பு வந்து அப்படி பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஷாக்கிங்கில் இருக்க. ஹீரோவோட பாடி ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் மஸ்குலராக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அந்த அக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்க அந்த ஊசி வந்து குத்த போக நேனோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கூர்மையான ஒரு டேமேஜ் பண்ணுற பொருள் வந்து உங்கள் உடம்பை நோக்கி வருது, இப்போ வந்து டிஃபென்சிவ் மோட் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை ஆக்டிவேட் பண்ணாத டீஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து அந்த மாதிரி கோட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடும். அது மட்டும் இப்போ ஆக்டிவேட் ஏதாவது தெரிஞ்சதுன்னு ஏன் என்னோட வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்துக்கு வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அப்போ சீனங்க கட்டது கீஸ் இப்போ அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாளில் வந்து அந்த ரெட் ஹேர் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அடுத்து செகண்ட் டெஸ்ட் வந்து குரூப் பேட்டில் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு குரூப் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் பேட்டில் ஃபீல்டில் எப்படி சண்டை கட்டுவீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ஏற்றமான ஒரு குரூப் வந்து நீங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க. இந்த குரூப்பில் வந்து மேக்ஸிமம் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பாஸ் ஆகி போகிறவங்கள ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 குரூப் தான் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் போவீங்க, மற்றவங்க எல்லாரும் வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷாக் ஆகுது. அப்படின்னா வந்து பாதி பேர் வந்து தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இந்த மாதிரி இவங்க 2 இருந்தால் வந்து உங்கள் 2 பேத்துக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு 2 பேர்த்தையும் பார்த்து இவங்க எல்லாத்துக்கும் ஜர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு
அந்த சீனங்கட்டே அதில் ஒரு இளவரசர் இருப்பான்ல, ஹீரோ வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டான். அவன் வந்து டேரெக்டாக வந்து போகணும் போது அங்கே ஒரு கார்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று பாதுகாத்துட்டு இருக்கும்போது இவன் வந்து ஸ்ட்ரைட்டாக போய், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து யங் மாஸ்டராகவே இருந்தாலும் கூட என்னால் வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அதுவா, அதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் வந்து உங்கள்கிட்ட அது கேட்க வரல. இந்த மாதிரி ஹீரோ வந்து அங்கே போய் படுத்திருக்கான்ல, அவனோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவன் வந்து இந்த டெஸ்ட்டை பற்றி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவனுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு நடக்க போகுது, இதுதான் வந்து ரூல்ஸு, இவங்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க, அதை பற்றி சில நாலேஜ் வந்து நான் அவனுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு சூப்பர், நான் வந்து இதை உன்னோட பதிலாக வந்து நான் அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இல்லை நான் வந்து அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, டேய் யங் மாஸ்டராக இருந்தாலும் உனக்கு அவ்வளோதான், இந்த இடத்த வந்து தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்துட்டு அடச்சா, நான் மட்டும் இவனை நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா அவனோட கை காலில் ஏதாவது வந்து வெட்டி போடலான்ட்டு பார்த்தா இப்படி வந்து கவுத்துட்டானே. நான் என்ன தான் வந்து யங் மாஸ்டர் வந்து வெளியில் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால், ஆனால் இந்த அகாடமியில் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, உனக்கு இருக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து அவன் ஏதோ ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஸ்கெட்ச் போட்டு போகிறான். இவன் வந்து ஸ்ப்ரிங் கிளான் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கிளானை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவன் போய் இந்த மாதிரி டேரெக்டாக ஹீரோ வந்து பார்க்க போக, அப்போ அந்த டாக்டர் இருந்துட்டு, இல்லை அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, இப்போ எழுப்புறதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் இருந்துட்டு அடைச்சா 2 வாரம் வந்து இவன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லே இருக்கணுமா, 3 வாரத்தில் வந்து ஆரம்பிச்சிட்டு 1 வாரத்தில் எப்படி இவன் ட்ரெயின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து வேகமாக வந்து ஒருத்தர் வந்து வந்துக்கிட்டு இருப்பார். யாருன்னு பார்த்தா நம்ம ட்ரங்கன் வந்துட்டு, பையா பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆக்டிவாக இருக்கியா, சரி பரவாயில்ல, இப்போது நீ வந்து சொல்லு, நீ வந்து நான் கொடுத்த விஷயத்தை வந்து ட்ரெயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, எதை சொல்கிறீங்க, அதுவா, கண்டிப்பாக மாஸ்டர், நான் வந்து அதை ட்ரெயின் பண்ணிட்டேன், நான் வந்து எல்லாத்தையும் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கும் வந்து ஷாக் ஆகுது. நான் வந்து இவங்ககிட்ட விளையாட்டாக சொன்னேன், ஆனால் இவன் எப்படி வந்து மெமரைஸ் பண்ணான், உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி திரும்பி உட்கார், இப்போ வந்து உனக்கு கியூஐ கேதர் பண்ணுறதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ பண்ணி உனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ டிப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் இப்போ தான், சீக்கிரமாக திரும்ப, இன்னும் 1 வாரத்தில் வந்து அடுத்த டெஸ்ட் இருக்குது, அதனால் நீ வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்து இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான். அவனை வந்து சும்மா கிடையாது, அவனால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் கொடுத்து தான் வந்து ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்குறான். ஹீரோவும் வந்து அது ஈஸியாக வந்து கற்றுக்கிறாரு. இவனுக்கும் வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, எப்படி இவனுக்கு பாடியில் வந்து எந்த ஒரு பிளாக்கேஜுமே இல்லை, ஈஸியாக வந்து கியூஐ ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் அவன் பாடியே இருக்குது. இவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் நிஜமாவே கற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவனை வந்து நல்லா எஃபர்ட் போட்டு ஹீரோக்கு வந்து கியூஐ வந்து இப்போ இந்த ஃப்ளோ வந்து கற்றுக் கொடுத்துருவான். ஹீரோ வந்துட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பரவாயில்ல, நான் வந்து இப்போதைக்கு போகிறேன், நான் அடுத்த தடவை வரும்போது உன்னால் எவ்வளோ கியூஐ கேதர் பண்ண முடியுதோ அவ்வளோ கியூஐ வந்து கேதர் பண்ணி வைன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுவேங்க. இப்போ விடியுது, அடுத்த நாள் வருது, எல்லாருமே வந்து குரூப் கேப்டன் அப்புறம் அவங்களோட குரூப் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதில் எல்லா இளவரசர்களுமே வந்து அவங்க தான் வந்து லீடராக இருப்பாங்க. ஆனால் அந்த பாய்சன் கிளானில் இருக்கிற ஒரு இளவரசன் மட்டும் அதில் வந்து சபார்டினேட்டாக போயிடும். அதில் வந்து அங்கே இருக்கிற ஒரு அவனை விட கீழே இருக்கிறவன் வந்து அவனை விட பவர்ஃபுல்லாக இருப்பான். இந்த மாதிரி பாஸ்ட்டில் வந்து அவன் அடிச்சுட்டு, என்ன தைரியம் தான் வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டர் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முட்டாள்களாடா நீங்கள், இந்த அகாடமியோட ரூல்ஸே அதுதான்டா, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் வந்து லீடர்ஷிப்பை வந்து ஓன் பண்ணி வச்சுருப்பாங்க, இவனை மாதிரி வீக் ஆகிற ஆளுகளாக வந்து லீடரை வந்து என்னால் ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை போட்டு அவன் வந்து அந்த ஹெட் பொசிஷனை வந்து வாங்கிடுவான். வாங்கினோடனே அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து இவனை பார்த்து வந்து நகைச்சுவாக வந்து பேசிகிட்டு இருப்பான். உனக்கு வந்து உங்கள் கிளானுக்கே வந்து பாய்சன் இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே வந்து வெட்டுக்குதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு வந்து கடுப்பாயிட்டு, நீ என்னோட கீழே இருந்தும் நீ வந்து என்னை மேலே வர்றக்கு ஆசைப்படுறியா, சரி நீ கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்கிறான். இன்னும் 1 வாரத்தில் வந்து இந்த டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு வாரில் வந்து 2 தரப்பு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஃபைட் செய்யுமோ அதே மாதிரி தான் வந்து நீங்களும் ஃபைட் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு வந்து இத்தனை குரூப் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து உங்களோட ஒற்றுமையும், உங்களோட வியூகம், உங்களோட லீடர்ஷிப், உங்களோட கமாண்ட், இது 4 மட்டும்தான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து முக்கியம். இந்த 3 டெஸ்ட்டு, அதாவது இந்த 3வது டெஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கும், கூடி சீக்கிரம் வந்து இது ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிடும். இப்போ சீனங்கட்டை ஹீரோவுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டனே ஒரு அந்த ஸ்ப்ரிங் கிளானை சேர்ந்த ஒரு இளவரசன் அவங்க இடத்த போகுது. அவன் இருந்துட்டு அவன் கடுப்பில் இருப்பான். அடச்சா
என்னால் வந்து அந்த நாய் எப்படியாவது இங்கேயே வந்து அவனை முடிச்சு தள்ளிடலான்னு பார்த்தா அவனை வந்து என்னால் நேர்லி பார்க்க முடியல. அந்த நாய் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வருவான். இப்போ என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து ஏதாவது முடிச்சு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்கெட்ச் போட்டு நல்லா ஒரு டென்ஷனில் வந்து இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சப்பார்டினேட் வந்துட்டு, எங்க மாஸ்டர் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குன்னு சொல்லிட்டு அவன் காதில் வந்து குசு குசுன்னு ஏதோ சொல்ல, அவன் வந்துட்டு சூப்பர், இந்த பிளான் வந்து ஓகேடா பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை அந்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டாக்டர் வந்து கொட்டாய் விட்டுட்டுருக்க. அந்த இடத்துல வந்து ஒரு சபார்டினேட் வந்து ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு வரான். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கத்தி இவரோட முதுகில் வந்து ஏறிடுச்சு. அதை நாங்களே எடுத்த கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் இவனை வந்து உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த கத்தியெல்லாம் எடுத்து அவனுக்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அங்கே இருந்த கொஞ்சம் வாக்கிங் மாதிரி அந்த டாக்டர் வந்து வெளியில் போகும்போது இவன் வந்துட்டு அப்போ தான் இவனோட சுயரூபத்தை வந்து காட்டுறான். இவன் வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் வந்து அனுப்பிச்சி விட்ட ஆள் தான். அவன் வந்து இருந்துட்டு ஹீரோ வந்து பழி எடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க இவன் வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்து இதை வேணுன்னே பண்ண கிடையாது, நான் வந்து இதை சர்வைவல்கோசரம் மட்டும்தான் பண்ணுறேன், என்னால் வந்து அந்த விஷயத்தை வந்து மறுக்க முடியாது, அதனால் நீ வந்து என்னை ஹேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த கால் நரம்புன்னு ஒன்று இருக்கும், அதை வெட்டிட்டோம்னா வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அந்த கால். அதனால ஹீரோவோட கால் நரம்பு வந்து அவன் வெட்ட பார்க்க அப்போ தான் நம்ம நேனோ வந்து அதோட டிஃபென்சிவ் மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்ஸ் பவர் வந்து நம்ம உடம்புல திடீர்னு ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஷாக் அடித்து அவன் அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறான். ஹீரோ வந்துட்டு நான் நினச்சேன் அந்த நாய் வந்து இப்போ வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து இவன் இவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்கான் இருக்குதுலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இதோடய வந்து பார்ட் முடியுது கைஸ். இது 20 நிமிஷத்துக்கு பேசியிருப்பேன். நேற்று போட்ட வீடியோ வந்து வியூஸே போல கைஸ், அதில் லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். ஓகே கைஸ், நான் இதே மாதிரி லென்த்தன் பண்ணி போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறதுக்கு பாய் கைஸ்.